Hi friends, வணக்கம். வெல்கம் டு வனி குக்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல மசாலா பாஸ்தா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்தியன் ஸ்டைல்ல பாஸ்தாவை எப்படி மசாலால சூப்பரா பண்ணலாம் அப்படினு பார்க்க போறோம். வாங்க அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம Subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட்ல வந்து பாஸ்தா வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்கு ஒரு கடாயில தண்ணி கொதிக்க வச்சிருக்கேன். அதோடவே உப்பும் எண்ணெயும் சேர்த்து நல்லா தண்ணியை வந்து கொதிக்க விட்டுக்கலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சதும் நம்ம பாஸ்தா வந்து ஆட் பண்ணி பாயில் பண்ண போகிறோம். ஒரு கப் பாஸ்தா வந்து எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு என்ன வெரைட்டி வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி இந்த ஸ்பைரல் இது வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதை நல்லா ஒரு 10 மினிட்ஸ் 8 to 10 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிவிட்டு தண்ணி எடுத்துகிட்டு தனியாக வச்சுக்கோங்க. இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் சீரகம் சேர்த்துருக்கேங்க. சீரகம் வந்து நல்லா பொரிய விட்டுருங்க. பொரிஞ்சது குட்டி குட்டியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாங்க. அதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். பச்சை ஸ்மெல் போனதும் தக்காளி வந்து ஒரு 2 தக்காளியே பேஸ்ட்டாக சேர்த்துக்கலாங்க. முழுசாக நீங்கள் சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து குழந்தைங்க வந்து அதை தனியாக எடுத்து வச்சுறாங்கன்ட்டு பேஸ்ட்டாக சேர்த்துருக்கேன். அது நல்லா வதங்கிறதுக்கு உப்பு நம்ம வந்து பாஸ்தா வேக வைக்கும்போதே நம்ம வந்து உப்பு சேர்த்தாச்சு. இது இந்த மசாலாவுக்கு மட்டும் உப்பு சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் குட்டி குட்டியாக கட் பண்ண கேரட் வந்து நான் சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சமாக ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நான் ஈஸியாக உங்களுக்கு குக் ஆகும். ஒரு 4-5 நிமிஷம் அப்படியே விடுங்க, நல்லா குக் ஆயிரும். இதோடவே நீங்கள் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது வெஜிடபிள் பிடிக்கும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. கேப்சிகம் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா பாயில் பண்ண பட்டாணி, மக்காச்சோளம் இதெல்லாம் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போது கேரட்டை ஒரு 4-5 நிமிஷம் விட்டதுக்கப்புறமா மசாலா சில்லி பவுடரும் கரம் மசாலாவும் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூடவே வந்து நம்ம கெச்சப் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. கெச்சப் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா ஒரு புளிப்பு இனிப்பு எல்லாம் கலந்த ஒரு டேஸ்ட் வந்து நல்லா உங்களுக்கு பாஸ்தாவுக்கு கொடுக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து அதான் ரொம்ப பிடிக்கும். அதனால் அதை ஆட் பண்ணியாச்சு. இதோடவே நீங்கள் வந்து அதை ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற பாஸ்தா வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இதுவே உங்களுக்கு நல்லா ஸ்பைஸியாக பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ரெட் சில்லி பேஸ்ட்லாம் கடையில் கிடைக்கிது இல்லைங்களா, அதை கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்கன்னா நல்லா ஸ்பைஸியாகவும் இருக்கும். நல்லா கலரும் வந்து நல்லா ரெட் கலரில் சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. இதை நல்லா கெச்சப்போடு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா மசாலாலாம் பாஸ்தாவில் நல்லா ஒட்டுற மாதிரி உடையாமல் பார்த்து மெதுவாக கிண்டிக்கோங்க. நல்லா கிளறினதுக்கப்புறமா கொத்தமல்லி தூவி நம்ம இதை இறக்கிடலாம். ரொம்ப டேஸ்டியான மசாலா பாஸ்தா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியானது தான், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தேன்னா எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட உங்கள் கமெண்ட்ஸை கூட எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.